உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மணியை சிரித்தார் எனக்காக. கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பது நான் அறிவேன், என்னை அவனே நான் அறிவேன். உலகம் இருந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. தவழும் நிலவாம் கங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருப்பேன். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மணியை சிரித்தால் வணக்கம். அயல் நாடு சென்று பட்டப்படிப்பை முடித்து என் தாயகம் திரும்ப வேண்டும். என் நாடோ சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாட்டில் சத்தியசீலன் மன்னனுக்கு மகனாக பிறந்து உத்தமன் என்று பெயர் பெற்று மிக சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். என் அண்ணன் தத்துவனை பார்க்க வேண்டும். எனக்கோ ஒரு தங்கை முத்தாழி இருக்கின்றார். இருவரையும் சந்திக்க வேண்டும். சென்று பார்க்கலாம். என்னுடைய மாடு என் வாழ்வில் ஜோடி போனா என்னிடத்திலே சேருமா இளமானி. என்னுடைய மாடு என் வாழ்வில் ஜோடி புறா என்னிடத்திலே சேருமா இளமா.
பார்க்கலாம். ஐயா, இப்படியே சென்றால் அவர்களை பிடிக்க முடியாது. நீங்கள் ஒரு திசையாகவும் நான் ஒரு திசையாகவும் சென்றால் குறுக்கு வழியில் சென்றால் நறுக்கு என்று பிடிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். அப்படியே புறப்பட்டு விடுவாங்க. என்னம்மா நேர்ந்தது? யார் நீங்கள்? எதற்காக இந்த கோலம்? எதற்காக நீங்கள் இறக்க வேண்டும்? ஐயா, என்னை பார்த்து யார் என்று கேட்கின்றீர்களே, நான் யார் தெரியுமா? நான் சாதாரண பெண் கிடையாது ஐயா. யாரேம்மா? ஒரு நாட்டில் ஆள பிறந்த இளவரசி ஐயா. இளவரசியா? நாடு என்ன நாடேம்மா? என்னுடைய நாடுதான் சத்தியமணி நாடு ஐயா. என்ன? சத்தியபுரி நாடா? சத்தியபுரி நாடு என்றால் உங்களுடைய நாடா? சத்தியபுரி நாடு என்றால் என்னுடைய நாடாச்சே. தமிழரு. எங்க ஒரு முன்னூத்தி குப்பை இருக்குது, ஆர்மி சைடு ஒரு முன்னூத்தி குப்பை இருக்குது. அது மாதிரி எத்தனை சத்தியபுரி நாடு இருக்கும். அதனால உங்க சத்தியபுரி நாடு ஆயிருமா? சத்தியபுரி நாடு என்னுடைய நாடுடா. சத்தியபுரி நாடுன்னு கூறுகிறாள் அந்த பெண். ஐயா, என்னவென்று அதுதான் நான் உரைக்கிறது தெரியுதா இல்லையா? கருமொழியா இங்க மதுராந்தகத்துல இருக்கிற கருமொழி கிடையாது. அங்க அந்த சைடு ஒரு திண்டிவனம் பக்கத்துல ஒரு கருமொழி இருக்குது. அது மாதிரி எத்தனை கருமொழி இருக்கும். அதை போன்று சத்தியபுரி நாடு எத்தனை சத்தியபுரி நாடு இருக்கும். சரி, அவங்களுக்கு தாய் யார் தந்தை யார் என்ற இருக்கிறாங்களான்னு கேளுங்க. உங்களுக்கு தந்தை தாய் யார் என்ற இருக்கிறாங்கம்மா? சத்தியபுரி நாட்டை சிறப்புமாக ஆண்டு வந்தாரே சத்தியசீல மன்னர், அவருக்கும் சத்யாவதி அம்மையாருக்கு பிறந்த என்னுடைய பெயர் தான் முத்தழகு ஐயா. என்னடா அம்மா பெயரும் கூறுகிறாள் இந்த பெண்? அம்மனு கடை. எங்க அம்மா பேரு கஸ்தூரிய, எங்க பெருமா பேரு கஸ்தூரிய. அதனால வந்து சத்தியசீல மன்னர் சத்யாவதி அம்மையார் உன் தாய் தந்தை எப்படி ஆவாங்க? அது போன்று எத்தனை சத்தியசீல மன்னர் இருப்பாங்க, சத்யாவதி அம்மையார் எத்தனை பேர் இருப்பாங்க? சரியா? ஆமா ஆமா. உங்களுடைய பெயர் நீங்கள் யார் ஐயா? என்னுடைய பெயர் உத்தமன். அப்படி என்றால் என்னுடைய சிறிய உத்தமன் நீங்களா? அண்ணா, என் தங்கை என்றால் முதுவில் ரைட் சைடுல மச்சம் இருக்கின்ற வேணுமே. மாதுளை போன்ற ஒரு பின்புறத்திலே மச்சம் இருக்கும். ஐயா, உங்களுடைய உடன் பிறந்த தங்கை முத்தழகு நான் தான் என்று ஓடி வருகின்றேன். ஆனால் என்னுடைய தங்கை அரண்மனையிலே அன்னக்கிளி போல வாழ்வது எதற்காக இப்பேற்பட்ட நிலையில் இங்கு இருக்கின்றார் என்று கேட்கின்றீர்களே. அப்படி என்றால் அந்த அடையாள மச்சத்தை காண்பித்தால் தங்கையாக ஏற்றுக்கொள்வீர்களா? கண்டிப்பாக. ஆனா அந்த மச்சம் இதுவா என்று பாருங்கள். உனக்கு எப்படிமா என்ன நேர்ந்தது? அண்ணா, அண்ணா, இதை பாருங்கள் அண்ணா. தங்கா, அண்ணா, நீதி. அண்ணா, என்னுடைய அண்ணனோ யாரால் எனக்கு இப்பேற்பட்ட ஆபத்து என்று கேட்கின்றார். இந்த பாவி நான் என்னம்மா சொல்ல போறேன்? நடந்ததை எப்படியம்மா இந்த பாவி நான் சொல்ல முடியும்? நம்முடைய மூத்த அண்ணன் தத்துவனால் தான் எனக்கு இப்பேற்பட்ட நிலைமை என்று உரைத்தா, அண்ணன் வந்தது வராதுமா, என்னால இரு அண்ணனுக்கும் சண்டை வந்துடுமா, இல்லை குடும்பம் பிரிஞ்சிடுமா, இல்லை அரண்மனையே அலங்கோலமா ஆகிவிடுமா என்று புரியவில்லை அம்மா.
எந்த ஒரு பெண்ணும் பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகழையும் தேடி தரனாலும் பரவாயில்ல, கெட்ட பேரும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் தேடி கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாமா. அப்பேற்பட்ட குடும்பத்துல பெண்ணாங்க பிறந்து நடந்தது சொன்னா இரு அண்ணனுக்கும் சண்டை வந்து குடும்பம் பிரிஞ்சிடுமா. அதனால நடந்ததை மறைச்சு ஏதாகிலும் எங்க மாமி நான் பொய்யதாமா சொல்லி ஆகணும். அண்ணங்கிட்ட என்ன சொல்ல போறேன் அண்ணா? தங்கா அண்ணா, தங்கா எதற்காக இப்பேற்பட்ட நிலைமை என்று கேட்கின்றீர்களே? மாடிப்படியிலேயே அரண்மனையில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அரண்மனையிலிருந்து தவறி கீழே விழுந்துட்டேன்னா. தங்கா அதனாலதான் என்ன செய்யறேன் ஏது செய்யறேனே ஒண்ணுமே புரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா. தங்கா எதற்கம்மா பொய் சொல்கிறாய்? உண்மையை கூறு. இதுதானே நான் நடந்த உண்மை. தங்கா அப்படி என்றால் அரண்மனைக்கு சென்று அண்ணனை சந்திக்க வேண்டும். அப்படியா?